ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். 1 சாமுவேல் 24:17. சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை தான் இது. இந்த மாதம் முழுவதும் நானோ என்று சொல்லி பல காரியங்களை நாம் தியானித்தோம். எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை அது. அவங்கெல்லாம் அப்படி இருந்தாலும் நானுன்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். நீங்கள் திருப்பி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படியாக இன்றைக்கு கடைசி நாளிலே பாருங்கள், சவுல் தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன்னு சொன்னான். சவுல் பெலிஸ்தரை தொடர்ந்து திரும்ப வந்த பிறகு இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான்னு அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக்கிட்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் போய் தேட போகிறாங்க. பாருங்கள், ஒரு தாவீதை கொல்றதுக்கு அவ்வளோ பேரை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா வழியோரத்தில் ஒரு ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது ஒரு கெபி இருக்குது. சவுல் மலஜலாதிக்காக அங்கே போகிறான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் தெரியல. தாவீதின் மனுஷர் உடனே அவனை நோக்கி, இங்கே பாரு, கடவுள் உன் கையில் சத்துருவை ஒப்பு கொடுத்துட்டாரு, நீ உங்களுடைய பார்வைக்கு நலமானபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான். அதனால் நீங்கள் எழுந்திரிஞ்சு போய் சவுலின் நீங்கள் போய் அவரை போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவீது எழுந்திருந்து போய் சவுலின் சால்வை தொங்கலை, நீளமாக இருக்கும், ராஜாக்களுக்கு அந்த சால்வை நீளமாக இருக்கும், அது சுவருக்கு அந்த பக்கமாகவும் சுவருக்கு இந்த பக்கம் அவர் காலை கடனை கழிப்பதற்காக போயிருக்கா. அந்த தொங்கலை அறுத்து கொண்டான், சால்வையின் தொங்கலை. அதுவே அவனுக்கு மனதை அடித்து கொண்டிருந்தது. ஐயோ, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவரை மேலே கையை போடக்கூடாது, நான் இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னை காப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர்கள்கிட்ட சொல்கிறான். தன்னுடைய மனுஷர்கிட்டலாம், நீங்கள் சவுலின் மேலெல்லாம் நீங்கள் கை போடக்கூடாது, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் புறப்பட்டு சவுல் போகும்போது தாவீது கூப்பிட்டு சொல்கிறான், உங்களுக்கு தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்குறான்னு நீங்கள் எல்லா மனுஷனும் சொல்கிறத கேட்குறீங்க. ஏன் கேட்குறீங்க? நீங்கள் கெபியில் கர்த்தர் உங்களை இன்றைக்கி என் கையில் ஒப்பு கொடுத்தாரு, ஆனால் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே கையை போடக்கூடாதுன்னு நான் தீர்மானிச்சிருக்கிறேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்று சொன்னேன். ஆனால் என்னுடைய ஆட்கள்லாம் உங்களை கொன்று போட சொன்னாங்க, ஆனால் நான் செய்யலை. என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிறவனுடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் இது ஒரு அடையாளமாக நான் எடுத்துக்கொண்டேன். நான் உங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் துரோகமும் செய்யலை, ஆனால் நீங்கள் தான் என்னைய தப்பாக புரிஞ்சுட்டு என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெள்ளுப்பூச்சியா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் தான் உங்களுக்கும் எனக்கும் நியாயாதிபதியாக இருந்து நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி என்னை உம்முடைய கைக்கு தப்புவிப்பாராக, விடுவிப்பாருன்னு சொன்னான். அப்போ தான் இந்த தாவீதை பார்த்து சவுல் சொல்கிறான், ஐயோ, இது என் குமாரனாகிய, இது உன்னுடைய சத்தமல்லவா, என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவான்னு சொல்லி, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். ஒருவனும் மாற்றானை பார்த்து அவனை சும்மா விடவே மாட்டாங்க, சுகமாய் போக விட மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உன் கையில் என்னை ஒப்பு கொண்டிருந்தோம், நீ என்னை கொல்லவில்லை. நீ இன்று எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ தான் ராஜாவாக இருப்ப, இஸ்ரவேலின் ராஜ்யம் உன் கையில் நிலைவரப்படும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறதை நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையிலே, இந்த மாத கடைசியிலே நம்மளை கொண்டு நிறுத்தினார் அல்லவா, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தாவீதை போல மற்றவர்களுடைய குற்றத்தை மன்னித்து நமக்கு செய்கிற அநியாயத்துக்கு பதில் அநியாயம் செய்யாதபடி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் நியாயம் தீர்க்கட்டும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அந்த மாற்றானை, அந்த சத்துருவை நமக்கு சாதகமாக மாற்றும்படியாக, பார்த்தீங்களா எப்படி சொல்கிறான், நானும் உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்தாய். அந்த நன்மையை நீ விளங்க பண்ணால கர்த்தர் உன்னை நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். நீ தான் ராஜாவாக இருப்ப, உன் கையில் தான் இஸ்ரவேலின் ராஜ்யபரம் நிலைவரப்படும் சொல்கிறார். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட தாவீதின் குணத்தை நாம் பெற்று வாழ ஒரு நாளும் ஒரு காலம் ஒருபோதும் நமக்கு விரோதமாக எழும்புகின்றவர்களை நாம் எந்த விதத்திலும் நாம் பழி தீர்க்கக்கூடாது.
நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மாறாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அதை தான் இதை சொல்கிறான். நான் உனக்கு தீமை செஞ்சேன், ஆனால் நீ எனக்கு நன்மை செய். உணர வைப்பார் ஆண்டவர், உணர வைப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். வாழும் எமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்குவோம். கர்த்தர் நமக்காய் என்றுமே வழக்காடி ஜெயம் தருவார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. உமக்குள்ளே நாங்கள் வாழும்போதும் கர்த்தாவே, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்யும்போதும் கர்த்தர் எங்களுக்காக வழக்காடி உதவி செய்கிற தேவனாயிருக்கிறீர், ஜெயத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். அப்படியா இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து கர்த்தரே ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த மாதத்தை காணாமல் மறைந்து போயிருக்கிறார்கள். இந்த நாளிலே எங்களை நீர் ஜீவனோடு சுகத்தோடும் பலத்தோடும் வச்சிருக்கிறீரே, அதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த நோக்கத்தை எங்களிலே நிறைவேற்றி எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றே பயன்படுத்த வேண்டும் என்றே கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், இயேசு பிதாவை நோக்கி, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. யோவான் 12:28. இன்றைக்கான 5 கேள்விகள். 1. யாரை எந்த மரத்தின் கீழ் இருக்கும்போதே கண்டேன் என்று யார் சொல்லுகிறார்? யாரை எந்த மரத்தின் கீழ் இருக்கும்போதே கண்டேன் என்று யார் சொல்லுகிறார்? 2. எந்த காலம் வருவதற்கு இன்னும் எத்தனை காலம் செல்லும் என்று இயேசு சொன்னார்? எந்த காலம் வருவதற்கு இன்னும் எத்தனை காலம் செல்லும் என்று இயேசு சொன்னார்? 3. எதன்படி தீர்ப்பு செய்யாமல் எதன்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார்? எதன்படி தீர்ப்பு செய்யாமல் எதன்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார்? 4. இயேசு எங்கு உலாவிக் கொண்டிருந்தார்? இயேசு எங்கு உலாவிக் கொண்டிருந்தார்? இன்றைய கேள்விக்கான 5வது கேள்வி, இயேசுவின் கட்டளை எப்படி இருக்கிறதென்று அறிவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. இயேசுவின் கட்டளை எப்படி இருக்கிறதென்று அறிவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது.